ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோடு பண்ணும்போது டைட்டில், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுப்போம். இப்படி கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ கவனமாக என்ன மாதிரி கொடுக்கணும், அப்படி சின்ன தப்பு பண்ணிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி கண்டென்ட்டாக வேணுனாலும் இருக்கலாம், என்ன மாதிரி லாங்குவேஜாக வேணுனாலும் இருக்கலாம். பட் அதில் நம்ம தம்ப்நெயில், டைட்டில், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இது மூணுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு கண்டிப்பாக ரிலேட்டிவானதாக இருக்கணும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன வேர்ட்ஸ் கூட மாற்றம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரீ மியூசிக்கை நம்ம வீடியோவுக்கு எப்படி பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஆனால் டைட்டிலில் யூடியூப்பில் இருக்கிற மியூசிக்கை எப்படி வீடியோஸ்க்கு பேக்ரவுண்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டைட்டில் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக நான் வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோஸ் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்திருந்தது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முக்கியமாக பண்ணுறேன். நீங்கள் வீடியோ கண்டென்ட் என்னவோ அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தம்ப்நெயில் கொடுங்க. தம்ப்நெயிலுக்கும் வீடியோஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. வியூஸ் வரணுன்றதுக்காக வீடியோ ஒன்றும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத தம்ப்நெயில்ஸும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ ஒன்றும் டைட்டில் ஒன்றும் கொடுக்கக்கூடாது. டைட்டில் எப்படி கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷனையும் அதே மாதிரி கொடுத்துடக்கூடாது. நம்ம டைட்டிலில் தப்பு பண்ணிட்டோம்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் இருக்கிற உண்மையான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத விளக்கிடணும். அதே மாதிரி வியூஸ் வரணுங்கிறதுக்காக சம்மந்தம் இல்லாத டேக்ஸ் கொடுக்கக்கூடாது. சர்ச் பாரில் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணால் நம்ம வீடியோ வந்தால் பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சம்மந்தம் இல்லாத டேக்ஸும் கொடுத்துடக்கூடாது. உங்கள் வீடியோவுக்கு கண்டிப்பாக என்ன மாதிரி கண்டென்ட் போட்டிருக்குறோம், அந்த வீடியோ என்ன வீடியோங்கிறத நல்லா புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன தப்பு பண்ணிட்டாலும் உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துடும். எனக்கு அப்படி வந்துருச்சு. அதனால தான் நான் முக்கியமாக இந்த விஷயத்த சொல்கிறேன். நான் வீடியோவில் உண்மையாலுமே யூடியூப்பில் எப்படி மியூசிக்கை டவுன்லோட் பண்ணலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. பேக்ரவுண்டு மியூசிக்கை, அதாவது இந்த யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரீ மியூசிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் என்னென்னங்கிறத பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். அதனாலே தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்தது. ஸோ வீடியோவுக்கும் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ்க்கும் டைட்டிலுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எப்படியோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த டைட்டிலு, தம்ப்நெயிலு, டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன்லாம் கரெக்டாக பக்காவாக சரியானதாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.